ஹலோ யூஸ் இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 மதுரையில் இருக்கிற அமெரிக்கன் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. மதுரையில் இருக்க அமெரிக்கன் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு கோர்ஸஸ்க்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எய்டடில் என்ன கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங்கில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, யூஜி அண்ட் பிஜி இது மாதிரி என்னென்ன கோர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் டேட் என்ன, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் இருக்கிற அமெரிக்கன் காலேஜ் இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஓகேங்களா, இது வந்து 1981 இருக்குது. இங்கே ஓகேங்களா உங்களுக்கு யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா, இதை ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு அமெரிக்கன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோன்னா இங்கே வரும் தி அமெரிக்கன் காலேஜ் மதுரைன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜோட வெப்சைட்லேயே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்ளை ஃபார் அட்மிஷன்ஸ் 2025-26 சொல்லிட்டு இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன்ஸ் ஆர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளிகேஷன்ஸ் பேஜுக்கு போயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பிஜி ப்ரோக்ராம். ஓகேங்களா, பிஜி ப்ரோக்ராம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் May 15 காலையில் 10 o'clock சொல்லியிருக்காங்க. அது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் May 20 10 o'clock. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் May 21 சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து May 15 மார்னிங் 9:30. ஓகேங்களா, 10 o'clock எக்ஸாமினேஷனு, பட் 10:30 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கெமிஸ்ட்ரிக்கு போனால் May 20 9:30 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்கும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்க்கும் உங்களுக்கு May 21 லாஸ்ட் டேட்டு 9:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தான் ஹால் டிக்கெட் நம்பரும் அதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கோர்சஸ் இருக்குது இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாஸ்போர்ட்டிஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம். சரிங்களா, பாஸ்போர்ட்டிஸில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸும் எய்டட் தனியாக கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஃபைனான்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, சேட்டலைட் கேம்பஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி கம்யூனிட்டி காலேஜுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, எம்பிஏ எம்சிஏ தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எய்டட் கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இல்லை, எய்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இல்லை, எய்டட் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இருக்குது, தென் இங்கிலீஷ், தென் பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது, தென் பிஏ ரிலிஜன்ஸ் ஃபிலாசபி அண்ட் சோஷியாலஜி இருக்குது, தென் பிகாம், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி. எய்டடில் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ தமிழ், எம்பிஏ இங்கிலீஷ், எம்பிஏ எக்கனாமிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி ஜுவாலஜி அவைலபிளாக இருக்குது. தென் எம்ஃபில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி ஜுவாலஜி தான் அவைலபிளாக இருக்குது. தென் உமன்ஸ் கேண்டிடேட் அட்மிட் பண்ணுறாங்க போஸ்ட் கிராஜுவேஷன் தென் எம்ஃபில் ப்ரோக்ராம்ஸில். ஓகேங்களா, தென் அட்மிஷன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட் கோட்டா ஹையர் செகண்டரிஸ் இருக்கும், தென் சிபிஎஸ்சி ஐஎஸ்சி இதுக்கு வந்து தனித்தனி கோட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் எய்டடில் நம்ம வழக்கமாக பார்க்குறது தான். தென் அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும், எவ்வளோ நாட் லெஸ் தென் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் கம்மியாக இருக்கக்கூடாது, இது மாதிரி சில கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராமுக்குமே அந்தந்த ஸ்பெஷலைசேஷன் தகுந்தமாக ப்ரோக்ராம்ஸ் டெஃபினட்டாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதேமாதிரி கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்குமே உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா, ஓகே, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து மென்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ்க்கும் 2 ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ மந்த்லி 3,000 சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் அது இல்லாமல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒவ்வொரு கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு என்னென்ன ஃபீஸு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ்க்கும் சரி, ஒவ்வொரு ஹாஸ்டல் ஃபீஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தென் அடுத்து நம்ம வந்து பாஸ்போர்ட்டிக்ஸில் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் நம்ம பார்த்துருவோம். செல்ஃப் ஃபைனான்சிங்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் செல்ஃப் ஃபைனான்சிங் டைமிங் 2 விதமான டைமிங் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்னிங் 8 to 1:10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிஏ ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, தென் பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், தென் பிஎஸ்சி சைக்காலஜி, தென் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங். இதெல்லாம் மார்னிங் 8 to 1:10 சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி ஈவினிங் 1:45 6:35. ஓகேங்களா, பிஏ இங்கிலீஷ், தென் பிஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ, தென் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மிஷன் பிபிஏ,
தென் பிகாம், தென் பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிகாம் ஐடி, தென் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன். இதெல்லாம் வந்து அண்டர் கிராஜுவேட் செல்ஃப் ஃபினான்சிங்கில் அவைலபிளாக இருக்குது. தென் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு வந்து மார்னிங் 8 to 1:10 வந்து எம்காம், தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு, தென் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, தென் எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், தென் எம்சிஏ, தென் எம்பிஏ சேட்டலைட் கேம்பஸில் அவைலபிளாக இருக்குது. தென் எம்ஏ இங்கிலீஷ், ஓகேங்களா, எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது. தென் ஈவினிங்கில் 1:45 to 6:35 வரைக்கும், ஓகேங்களா, எம்ஏ இங்கிலீஷ். தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், தென் எம்எஸ்சி அப்ளைட் ஜுவாலஜி, தென் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. தென் எம்ஃபில் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஃபில் தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, தென் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிஎஸ்சி ப்ரோக்ராம் தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு செப்பரேட் கோட்டா ஐஎஸ்எல்டிஸ்க்கும் உங்களுக்கு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி கரிக்குலமுக்கும் தனித்தனி கோட்டாக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதேமாதிரி அதோட எலிஜிபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க அது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அதுன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, உங்களுக்கு ரெகுலர் ஃபீஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தென் அடுத்து உங்களுக்கு சேட்டலைட் கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஓகேங்களா, சேட்டலைட் கேம்பஸில் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேட்டலைட் கேம்பஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 to 2:45 வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. பிஏ தமிழ், இங்கிலீஷ், பிகாம், தென் பிகாம் சிஏ இருக்குது, தென் பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, தென் பிபிஏ மெரிட்டல் டைம் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, தென் பிபிஏ, தென் பிசிஏ, தென் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், தென் பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்ஸ் இருக்குது. தென் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராமில் தென் பிஎஸ்சி பயோடெக்னாலஜியும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா, தென் அடுத்து கம்யூனிட்டி காலேஜஸ், ஓகேங்களா, கம்யூனிட்டி காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்கேஷனல் குரூப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எங்களை கம்யூனிட்டியில் வெக்கேஷனல் பேச்சுலர் ஆஃப் வெக்கேஷனல் ப்ரோக்ராம்ஸு இங்கே மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ் அவைலபிளாக இருக்குது, அக்வாகல்ச்சர், தென் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, தென் மீடியா டெக்னாலஜி இருக்குது, ஹெல்த் அண்ட் சானிடேஷன்ஸ் இருக்குது, ஹாரிகல்ச்சர்ஸ் இருக்குது, தென் டேட்டா சயின்ஸ் இருக்குது, தென் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ஓகேங்களா, இந்த கோர்ஸ் இருக்குது. தென் எம் வொகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ் அவைலபிள் இருக்குது, அக்வாகல்ச்சரில் இருக்குது, தென் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன்ஸ், தென் மீடியா டெக்னாலஜிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பி வொகேஷன்ஸில். தென் எம்பிஏ, எம்சிஏ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு போயிடுவோம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னா அப்ளை ப்ரொசீஜர்ஸும் அதையும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்ஸுமே சரி, யூஜி அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கும் ஃபஸ்ட்டு அப்ளை ப்ரொசீஜர்ஸை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு யூஜி கேண்டிடேட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் அப்ளை பண்ணுறவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க் ஷீட்ஸை ஸ்கேன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அட்டஸ்டேஷன்ஸு, தென் அதேமாதிரி கம்யூனிட்டி மார்க் ஷீட்ஸு, தென் அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்டின் ஆஃப் மதுரை ராம்நாட் கோர்சஸில் நீங்கள் மெம்பர்ஷிப் வந்தீங்கன்னா அதுக்கான பெட்டிஷன் சர்டிஃபிகேட்ஸு, கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் டிசபிலிட்டி கேண்டிடேட், ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட், எக்ஸைஸ்மென், ஓகேங்களா, அதெல்லாம் டிசி, இதெல்லாம் வந்து இன்கேஸ் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதுக்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை அது ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தென் டிசி வேணும். தென் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் ப்ரோக்ராம், பிஜி ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிளாஸ் டிவிஷன்ஸ் 3rd பார்ட்டில் எங்களை மேஜர் என்னென்ன எடுத்திருக்கீங்க அதோட சப்ஜெக்ட்ஸ் டெஃபினட்டாக தேவை. தென் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் டெஃபினட்டாக தேவை. தென் செமஸ்டர் வைஸ் மார்க் வைஸ் இல்லை கன்சாலிடேட் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ இது பண்ணுறீங்க அது வேணும். தென் ப்ரொஃபஷனல் இல்லைங்களா, இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் டேஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ டெஃபினட்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் அப்பயும் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் ஃபர்தர் என்னென்ன அப்டேட் பண்ண சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே தான் மார்க் ஷீட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்டின் ஆஃப் மதுரை ராம்நாட் டிகோஸில் இருந்தீங்கன்னா அதுக்கான மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பெட்டிஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்சைஸ்மெண்ட் அந்த கேண்டிடேட்க்கு அதே மாதிரி எம்ஃபில் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே சேம் அதே தான் ப்ரொசீஜர்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. தென் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்தனா இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 12th ரெஜிஸ்ட்ரேஷன் 12th ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதையே கொடுக்கணும். இல்லை யூனிவர்சிட்டி பிஜிக்கு அப்ளை பண்ணுறவங்க பிஜியோட ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை அப்டேட் கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேட் நேம் ஆஸ் பர் த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஜெண்டர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான இது. இப்போ இன்கேஸ் எஸ்சிஎஸ்டிக்குன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து என்ன கிராஜுவேஷன்ஸ் இது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எந்த கேம்பஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க
சரிங்களா? அதை நீங்கள் கொடுத்து என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் சப்மிட் பண்ண ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ப்ரீவியஸ் அப்ளிகேஷன், தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். இதான் மதுரை அமெரிக்கன் காலேஜஸில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கி இப்போ ஓப்பனில் இருக்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜென்ரலாகவே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 3 days டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பிஜி ப்ரோக்ராம் மட்டும்தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் யூஜி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து 3 days டைம் கொடுப்பாங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறோம். இப்போது ஓப்பனில் இருக்குது. இன்றைக்கே லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் நம்பர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.